ஏசாயா 61:7 சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்குப் பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு கானா ஊரிலே தேவனுடைய வார்த்தையின்படி விதை விதைத்தான். அவன் எகிப்திற்குப் போகவில்லை. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தேவன் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு அந்த வருடத்திலே அவனுக்கு பலன் அளித்தார். ஈசாக்கு வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் நம்மை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை தேவன், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாக்களித்தார். தேவனுடைய கணக்கின்படி குறைந்தபட்ச விளைச்சல் ஒன்றுக்கு ஒரு விதைக்கு 30, 60, 100 என்ற விகிதத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கிறார். கர்த்தரை நம்புகிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தேவன் நம்மை அதிகமாய் பெருக செய்கிற தேவன். அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவரும் அதை திருப்பக்கூடாது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.